கேஸ் லீக்கேஜ் ஆச்சுன்னா மெயினாக வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறது வந்து 5 பிளேசஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர், இந்த பின்னு இல்லை இந்த ஏரியா. 2 இதுங்க, இந்த நாக்கு, இந்த நாக்கு, 4 இந்த ஏரியா. இதில் வந்து மேஜர் ஆக்சிடென்ட் வந்து நடக்காது. ஏன்னா இங்கேருந்து போகிறப்போ கேஸ் வந்து 1% ஆஃப் த கேஸ் தான் போகும். அதனால டைரெக்டாக இந்த பர்னர்ஸ் தான் போகும். அதனால் வந்து வாய்ப்பு இல்லை, கேஸ் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நடந்ததுனால பெரிய மேஜர் அளவுக்கு நடக்காது. இப்போ மேஜர் ஆக்சிடென்ட் பார்த்தா 2 பிளேஸ் வந்து அடிக்கும். ஒன்று இந்த லெவல், இன்னொன்று வந்து இந்த லெவல். ஏன்னா இந்த லெவலில் வந்து தான் வந்து 80% ஆஃப் த கேஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கேருந்து போகிறதுக்கு வந்து 1% ஆஃப் த கேஸ் தான் போகும். 79% ஆஃப் த கேஸ் வந்து இதில் தான் நிற்கும். அதனால கேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறப்போ தீக்கு இது பிடிச்சதுனாவோ டியூப் பிடிச்சினாவோ இங்கே தான் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப என்ன ஆகுது, இங்கே டியூப்பில் பிடிச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் தான் எரிஞ்சிட்டு வரும், ஃப்ரண்ட்டில் போகாது. இது எரிஞ்சிட்டு வந்ததுன்னா என்ன, அப்படியே நேராக சிலிண்டருக்கு வரும். சிலிண்டருக்கு வந்து வெடிச்சிடும். இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரெகுலேட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. கிங்ஃபிஷர் பிராண்டு, போல்ஸ்டார் பிராண்டு கிங்ஃபிஷர். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு கேஸ் லெவல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, இதில் கேஸ் லெவல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் கேஸ் லெவல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுப்போ மேஜர் லீக்கேஜ் ஆகுது. மேஜர் லீக்கேஜ்னா இப்போ சப்போஸ் டியூப் வந்து கட் ஆகிடுது, இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் எப்படின்னு பாருங்க. நீங்கள் நார்மல் ரெகுலேட்டர் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதில் ஃபிட் பண்ணுறோம். இந்த பழைய புது ரெகுலேட்டருக்கு பழைய ரெகுலேட்டர் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு இதை எப்படி வந்து பழைய ரெகுலேட்டர் வந்து எப்படி வந்து சிலிண்டருக்கு ஃபிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஃபிட் பண்ணுறீங்க. ப்ளஸ் வந்து இது ஒரு டைம் வந்து ஆன் பண்ணிக்கிறீங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆன் பண்ணாலும் கேஸ் வந்து இங்கிருந்து வராது. கேஸ் வந்து அங்கிருந்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 10 நாள் கேஸ் வராது. ஏன்னா இங்கே ஒரு செக்யூரிட்டி லெவல் இருக்குது. இங்கே இதை வந்து சென்டர் பட்டன், இந்த சென்டர் பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே ரெடி ஆகி இந்த கேஸ் வந்து இதாகுது. அதாவது அடுப்பு எரியுது, ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ மைனர் ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட் 2 இருக்குது. மைனர் ஆக்சிடென்ட் என்னன்னா இப்போ பால் பொங்குறது, இல்லை வந்து அடுப்பு எரியுது, காற்று கெட்டு கேஸ் மட்டும் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த டைம் வந்து அடுப்பு மட்டும் தான் கெட்டுருக்கு, கேஸ் வந்துட்டு இருக்கு. இல்லை இந்த டியூப்ல வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ஆகுது, கேஸ் வந்து தீ பிடிக்காது. பழைய கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ரெகுலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து தீ பிடிச்சது. இப்போ சப்போஸ் ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. மைனர் லீக்கேஜ் ஆகி வீட்டில் அருகில் இந்த விளக்கு பற்றி வச்சிருந்து தீ பிடிச்சது. அது எப்படின்னா, இப்போ வந்து இப்போ நம்ம டெமோ காமிக்கணும். இந்த டைம் வந்து இப்போ நான் வந்து அடுப்பு கெட்டாமல் இருந்தேன், இதில் வந்து கேஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பழைய ரெகுலேட்டர் என்ன 80% ஆஃப் த கேஸ், அந்த பழைய ரெகுலேட்டர் வந்து 80% ஆஃப் த கேஸ் 20% ப்ரெஷர் கொடுத்துருந்தேன். அப்போ வந்து கேஸ் வந்து வெயிட் ஆகுது, காற்று கூட ஈஸியாக மிக்ஸ் ஆகுது. அதனால தான் வந்து என்ன ஆகுது, கேஸ் இங்கிருந்து வந்தால் ஓவர்ஃப்ளோ ஆகணும்னு வீட்டில் தான் படிச்சிருக்கு. எந்த ஏரியா இருந்தாலும் சரி, எந்த ரூம் இருக்குமோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் படிச்சிருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் ஆனால் போகும், என்ன சுவிட்ச் போட்டிங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அது வந்து கேஸ் வந்து பெட்ரோலோட குயிக்காக வந்து ஃபயர் வந்து கேப்சர் பண்ணுது. அதனால தான் அது மாதிரி நடக்குது. இப்போ இந்த ஸ்மெல்லிங் தெரியுங்களா, எவ்வளோ நேரத்துக்கு பார்க்குறது. சரிங்க. இப்போ நம்ம இந்த டைமிங்க்கு நம்ம இப்போ 10 வருஷம்னாலும் இப்போ தீ பிடிச்சிருவோம், ரைட்டா? ஆனால் இது வந்து தீ பிடிக்காது. இப்போ 2 அடுப்புமே நீக்கி விட்டுருக்கேன், தீ பிடிக்காது. ஏன்னா இதில் வந்து இங்கே வச்சா மட்டும்தான் தீ பிடிக்கும். இந்த ஏரியா வச்சிங்கன்னா கூட தீ பிடிக்காது. இங்கே வச்சா கூட தீ பிடிக்காது. அதே ஒரு சிலிண்டரே இந்த மாதிரி லீக் அவுட் ஆனது உங்களுக்கு வந்து தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இந்த இடத்துல வச்சா மட்டும்தான் தீ பிடிக்கும். அது எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா, இதில் டிசைன் பண்ணது வந்து
80% வந்து ப்ரெஷர் கொடுத்து 20% கேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்தோடனே இந்த கேஸ் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக வர்றப்போ டெட் ஆகிடுது. அது ஏன் இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ரெகுலேட்டரில் வந்து 80% கேஸும் 20% ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க. அப்போ இங்கேருந்து வர்றப்போ இங்கேருந்து 79% ஆஃப் த கேஸ் வந்து இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கு. 1% ஆஃப் த கேஸ் தான் வந்து அடுப்பு எரியுறதுக்கு வந்து தூண்டுதல் இருக்குது. அப்போ 79% வந்து இங்கே சும்மா இருக்கிறது வந்து அதுக்கு தான் வந்து டிசைன் வந்து மாற்றி பண்ணியிருக்காங்க. சும்மா தான் இருக்குது, அது என்ன ஒரு யூஸ் இல்லை. இதில் வந்து அதுக்கு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக கொடுத்து 20% வந்து கேஸ் கொடுத்துட்டு 80% வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த 60% ஆஃப் ப்ரெஷர் வந்து ஸ்டோர் பண்ணி ஸ்லோவாக எடுத்து கொடுக்குறாங்க. ஸ்லோவாக எடுத்து கொடுக்குறது தான் இங்கே வந்து இங்கிருந்து ஒரு பர்சன்ட் போகுது. ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கேஸ் எரியுது, அதோட தன்மை இருக்கு. அதுக்கப்புறம் டெட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் எரி டியூப் கொடுங்க என்ன வெடிச்சிடும். வெடிச்சிருமா? டியூப் வந்து வெடிக்குமா இல்லை வெடிச்சிடும். சரி, ஓகே. இது வந்து அது மாதிரி இல்லை. இங்கே டியூப் கொடுங்கன்னாலே இங்கே ஷட்டவுன் ஆகிடும். இங்கே ஷட்டவுன் ஆகிடுச்சா? சப்போஸ் இதையும் மீறி நம்மளுக்கு டவுட் அப்படின்னா இங்கே தீப்பத்தியே வச்சு பார்த்துக்கலாம். தீ பிடிக்கணும். கேஸ் வந்துருந்து தீ பிடிக்கும். பிடிக்கும். தீ பிடிக்கும். அதாவது இங்கிருந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக வந்தது, கேஸ் டியூப் கட் ஆகுது, இல்லை வந்து மேஜர் லீக்கேஜ், இதுதான் மேஜர் லீக்கேஜ். இது மாதிரி ஆச்சுன்னா இங்கேயே ஆஃப் ஆயிடும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் சிலிண்டர் வந்து புதுசாக சிலிண்டர் நீங்கள் மாட்டுறப்போ வந்து இது ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிவிடணும். இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு டைம் பண்ணுறேன். சப்போஸ் இப்போ வந்து அடுப்படி ஏரியா டியூப் கட் ஆகிடுது, இல்லை சின்ன ஹோல்ஸ் ஆகிடுது. டியூப் வந்து ஓட்ட டியூப் ஓட்ட முடியும். சின்ன லீக். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் பற்றி வச்சுனா போதும் எந்த மாதிரி தீ பிடிக்குன்னு பாருங்க. இப்போ வந்து தீ பிடிக்கிற லெவலை மட்டும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. எங்கே தீ பிடிக்கணும், எங்கே தீ பிடிக்கணும். டியூப் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தான் இது வந்து தீ பிடிக்கும். இது எதுக்காக வந்து அது மாதிரி தீ பிடிக்கணும்? ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும் நடக்கும், பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்குது. அதாவது பேக்வேர்ட் ரியாக்ஷனுங்கிறது கேஸ் வந்து அந்த டியூப் பிடிச்சி டியூப் வந்து பின்னாடி நேராக பின்னாடி போடுறது, ஃபார்வர்டு மட்டும்தான் போயிடும். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளாக கொண்டு போய் தீ பற்றி இருக்கணும். இப்போ நான் அந்த அடுப்பு எரியை வந்து டியூப் ஹோல்ஸ் பண்ணுறப்போ தீ பிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்னு நான் பிடிச்சிருக்கோம், ஆனால் பிடிக்கல. இதையும் மீறி நம்ம தீ பற்றி வச்சுக்கிறோம் அப்படின்னா ஃபார்வர்டு மட்டும் தான் அடிக்குது. டியூப் லெவல், அதாவது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. டியூப் வந்து எவ்வளோ லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த லெவலுக்கு மேலே தான் வந்து தீயை பிடிக்கும். இதே வந்து மேஜர் லீக்கேஜ் போச்சுன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இது வந்து தீ பிடிக்க வாய்ப்பில்லை. இப்போ இதெல்லாம் சரி, நம்ம வந்து இந்த கேஸ் ஆனது வந்து இப்படித்தான் தீ பிடிக்கும், இப்படித்தான் வெடிக்குன்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம டியூப் வந்து கேஸ் தீ பிடிச்சதுன்னா எந்த லெவல் தீ பிடிக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அடிச்சதுனால எல்லாமே ஃபார்வர்டு, அது போன இதே தான் நான் கிளிக் ஃபார்வர்டு மட்டும்தான் அடிக்கும், பேக்வேர்டுக்கு வாய்ப்புகளே இல்லை. இப்போ தீ பேக்வேர்டு ஆயிருந்ததுன்னா டியூப் வந்து பிடிச்சிருக்கு. டியூப் பிடிச்சிருந்தா என்ன ரிவர்ஸ் அப்படியே வந்து வெடிக்கும். எவ்வளோதான் இது ஒன்றுனாலும் அவ்வளோதான். ஒரு சிலிண்டரே இது ஒன்று முன்னாடி. இதில் பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னா சூசைட் பண்ணுறதுக்குலாம் வந்து சில பேர் வந்து டியூப் பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி வாய்ப்புகளே இல்லை. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இது வந்து ரெகுலேட்டர், சப்போஸ் கேஸ் ரெகுலேட்டருக்கு முன்னாடி வர்றது தான் வந்து கேஸ் ரெகுலேட்டர், அதாவது இந்த ரெகுலேட்டர் ஃப்ரண்ட்டில் வர்றது தான் வந்து இந்த ரெகுலேட்டரை வந்து கட் ஆஃப் பண்ணிக்கும். இதே அனலைஸ் பண்ணி சப்போஸ் இந்த ரெகுலேட்டரே ஃபால்ட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம சொல்லணும். கேட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா
இது ஒரு லெவல் வருதா, கேஸ் லெவல் என்னன்னு வருதா? வருது. இந்த கேஸ் லெவலானது வந்து இந்த சிலிண்டர் வந்து இது ஒரு குவான்டிட்டி, ஒரு வால்யூம் வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. இதை நம்ம ரெகுலேட்டர் வந்து இந்த ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து இந்த ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிடணும். இதை ஆஃப் பண்ணோம்னா இப்போ ஏதாவது ஸ்மெல்லிங் சென்ஸ் பட்டது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் மட்டும் ஃபார்வர்டில் நீங்கள் எல்லாமே எங்கே வேணாலும் தீப்பெட்டி வச்சாலும் தீ பிடிக்காது. தீ பிடிச்சினாலும் ஃபார்வர்டு மட்டும்தான், கியூபிக் லெவலுக்கு மேலே தான் போய் தீ பிடிக்கும். சப்போஸ் இதெல்லாம் மீறி இங்கெல்லாம் எந்த ஃபால்ட்டும் இல்லை, இந்த ரெகுலேட்டர் ஃபால்ட்டான்னு செக் பண்ணணும் அப்படின்னா இதையும் ஆஃப் பண்ணி இதையும் ஆஃப் பண்ணிங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட லெவல் இருந்தது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே நான் ஆஃப் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். இது மாதிரி 1/2 hour 1 hour பார்த்தோம்னா இந்த கேஸ் லெவல் ஆனது வந்து குறையக்கூடாது. குறைஞ்சதுன்னா வந்து ரெகுலேட்டர் வந்து ஃபால்ட்டுன்னு இருக்கும். இது வந்து இந்த கேஸ் அப்படின்னு போட்டு இந்த லெவல் எங்கே இருக்குதோ அதே லெவல் இருக்கணும். இப்போ இதில் வந்து ஏதாவது மைனஸ் ஹோல்ஸ் இல்லை ஏதாவது சின்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து லெவல் குறையும். அப்போ வந்து 3 years இது வாரண்டி இருக்குது. பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாத சுச்சுவேஷன். ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்ததுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. இதனோட லைஃப் டைம் வந்து 30 years. இப்போ நம்மளுக்கு வந்து இதுக்கு இந்த ரெகுலேட்டர் புதுசாக பண்ண ரெகுலேட்டருக்கு முன்னாடி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு. இந்த ரெகுலேட்டரே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் த கேஸ் வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும். அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த தேவையில்லாத கொடுக்குது பார்த்தீங்களா, 80% ஆஃப் த கேஸ் வந்து போயிட்டு 1% தான் அங்கே போகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் நிற்கிற 79% வேஸ்ட் நிற்கும். அதுக்காக வந்து இந்த 60% கம்மியாக கொடுக்குறாங்க. அது ஒரு காரணம். ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டரிங் சீசன்லேயும் பார்த்தோம்னா ஒரு 19 சிலிண்டர் எடுத்து வந்துடுவாங்க. பாத்திரத்தை சுடுதண்ணி வச்சு அதில் உள்ளே வச்சு எரிப்பாங்க, இல்லை சிலிண்டர் குப்பரை கமுத்தி எரிப்பாங்க. ஆனால் இது மாட்டிட்டா ஃபுல்லாக வந்து பாட்டம் ஏரியாவில் இருக்கிற கேஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுக்குது. அதில் தான் வந்து இது வந்து ஒரு 25% ஆஃப் த கேஸ் வந்து சேர்த்து கொடுக்குது. அதாவது பார்த்தோம்னா ஒரு 30 days நார்மலாக ஒரு கேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு 35 days 37 days அது மாதிரி வரும். இது வந்து எப்படின்னா 37 days வள்ளியம் சில பேர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த சிலிண்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, 3 டைம் வந்து அரிசி வச்சு சமைக்கிறாங்க, 3 டைம் பால் காய்க்கிறாங்க, 2 டைம் தண்ணி வைக்கிறாங்க அப்படின்னாங்க. அது இது மாற்றினதுக்கப்புறம் அதே மாதிரி ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணால் தான் அது கிடைக்கும். சப்போஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து மாற்றி செய்யணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கிடைக்காது. அது வந்து கிடைக்கும், அது வந்து மறைமுகமாக கிடைக்கும். அது வந்து நம்ம வெளிப்படையாக வந்து சொல்யூஷன் வந்து இது பண்ண முடியாது. அவ்வளோ வேற ஏதாவது ஸ்டாப் கொடுத்து